ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலோஸ் கிச்சன். பிஸ்பெல்லா பாத்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒன் பாட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு தேவையான ஐட்டம்லாம் எடுத்து வச்சுருக்கேன். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சிடணும். அது லாஸ்ட்டாக கரைச்சி ஊற்றும் போது நான் சொல்கிறேன். மிச்சம் ஐட்டம்லாம் நான் கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து தோல் உரித்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு முழு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணியிருக்கேன். பீன்ஸு கொஞ்சம் எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணி தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்க, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா வேணும்னா ஒரு 4 சேர்த்துக்கலாம், காரத்துக்கு ஏற்ப. அவ்வளோதான். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போது கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்ச உடனே இப்போ நான் ஒரு 2 கிளாஸ் அரிசிக்கு தேவையான அளவு தான் மசாலா சேர்க்குறேன். வெந்தயம் சேர்த்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூனு தனியா சேர்த்துருக்கேன், சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், மிளகு 1 ஸ்பூன் இதில் சேர்த்துருக்கேன். கூட கருப்பு எள்ளு உங்ககிட்ட ஆப்ஷனல் எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு எதுவாக இருந்தாலும் அது கூட சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதை லைட்டாக வறுத்து விட்டுடலாம். வறுத்துட்டு இதில் நான் எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். கருப்பு எள்ளு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது சும்மா லைட்டாக வாசனைக்கு தான், இது போடுறதா இருந்தாலும் போடலாம். இப்போ இதில் ஒரு 8 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். காரத்துக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் சேர்த்துருக்கேன். நல்லா கொஞ்சம் லைட்டாக நல்லா வறுத்துட்டு அந்த ஸ்மெல்லு நல்லா வரும் உங்களுக்கு. காஞ்ச மிளகா, வெந்தயம், மிளகு, சீரகம், இதோட ஸ்மெல்லே நல்ல வாசனை கமகமன்னு வரும். இந்த டைமில் பெருங்காயத்தூள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் அந்த தண்ணியில் ஆட் பண்ணுறதோட சரி, ஏன்னா இதில் போட்டோன்னா தீஞ்ச மாதிரி வந்துடும். இல்லைன்னா இந்த பவுடர் அரைக்கும் போது கூட நீங்கள் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதில் ஆட் பண்ணல, அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்போ 1 கப் ரைஸு. இப்போ சாப்பாட்டு அரிசி நான் புழுங்கலரிசி தான் போட்டிருக்கேன். பச்சரிசியில் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வரும் உங்களுக்கு. பட் இருந்தாலும் நான் புழுங்கலரிசியில் தான் செய்கிறேன். வீட்டில் செய்கிற சாப்பாட்டு அரிசியை 2 கிளாஸ் சேர்த்துருக்கேன். இந்த 2 கிளாஸுக்கு துவரம்பருப்பு 3/4 கிளாஸ் சேர்க்குறேன். 3/4 கிளாஸ் இப்போது 3/4 கிளாஸ் சேர்க்க போகிறேன். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 3/4 கிளாஸ் பருப்பு, இன்னொரு கிளாஸ் போட்டிருக்கேன்ல, அதனால் அதுக்கு ஒரு 3/4 கிளாஸ் துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு கூடவே நான் இதில் வந்து சிறுபருப்பு ஒரு 1/4 கிளாஸ் சேர்க்க போகிறேன். இப்போ முக்கால் தானே அதில் சேர்த்தோம். இப்போ ஒரு 1/4 கப்பு சிறுபருப்பு சேர்த்துக்கலாம். இது போடும் போது இன்னும் நல்ல டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் உங்களுக்கு அந்த நல்ல அரோமாவோட ஸ்மெல்லோடு வரணுன்னு நம்ம இந்த சிறுபருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா சுத்தமாக கழுவி க்ளீன் பண்ணி ஒரு ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரைஸு பருப்பெல்லாம் ஊறிடுச்சு. இப்போ இதுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த ரைஸுக்கும் இந்த பருப்புக்கும் சேர்த்த மாதிரி நான் ஒரு 10 கிளாஸ் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, உங்களோட அரிசி எவ்வளோ, இப்போ பச்சரிசியும் போட்டிங்கன்னா சீக்கிரம் குழஞ்சிரும். அதுக்காக நீங்கள் போடுறதா இருந்தால் 8 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 10 கிளாஸ் தண்ணி இதில் ஆட் பண்ணிடுறேன். இன்னும் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும்னா கூட தண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு 2 கிளாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடயே தக்காளியும் சேர்த்துருக்கேன். 3 தக்காளியில் இப்போ ஒரு தக்காளி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது கூடயே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது கூட வந்து நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லை ஆயில் வேணாலும் ஆயிலும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் ஆப்ஷனலு. இதை சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அரிசி பருப்பு போட்டிருக்கோம்ல, அதுக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அதாவது பெரிய டேபிள் ஸ்பூன் கணக்கு வரும். இப்போ நான் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுட்டேன். இது ஒரு பக்கம் விசில் வரட்டும். அதுக்குள்ளேயே ஒரு கடாயை வச்சு அதில் ஆயில் சேர்த்துட்டு அதில் இப்போ நான் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 4 காஞ்ச மிளகாவை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். கூட கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வாசனைக்கு உங்களுக்கு வெந்தயம் வேணாலும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கசப்பு இருக்குன்றதுனால நான் அது வெந்தயம்லாம் ஆட் பண்ணல. இப்போது வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணியாச்சு. இது கூட எல்லா காய்கறிகளையும் நான் சேர்க்குறேன். இதில் ஒன்று ஒன்றா காட்டுறேன். பச்சை பட்டாணி சேர்த்தோமா. இப்போ பீன்ஸு
உருளைக்கிழங்கு, கேரட்டு, நான் முருங்கக்கா அது வரைக்கும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கத்திரிக்காய் அந்த மாதிரி காய்கறிங்க, பூசணிக்காய் இதெல்லாம் வேணும்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம். இது கூட 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். பச்சை மிளகா ஒரு 4 சேர்த்துருக்கேன். அதுக்கு பதிலா நம்ம அரைச்ச பொடி நான் சேர்க்க போறேன். அதனால நான் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, தனியா, வெந்தயம், மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாலாம் அந்த பவுட்ரு, தேவையான அளவு அந்த உப்பு, இப்போ புளியை கரைச்சி நான் ஊற வச்சிருந்தோம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை அதை நல்லா கரைச்சி இதில் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் இதை தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு வேகிறத காட்டுறேன். இப்போ பாருங்க, தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. காய் வெந்துட்டே இருக்கு. நல்லா இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை ஓரம் வச்சிடலாம். அதுக்குள்ள நம்ம குக்கர்ல விசில் வந்துட்டோம். இப்போ இன்னொரு கடாய் வச்சுட்டு அதுல நெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல நம்ம முந்திரி போட்டு வறுத்துக்கலாம். இது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நான் அதோட சேர்த்தும் வதக்கலாம், ஆனா பட் அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது. நம்ம இதை தனியா வறுத்து எடுத்து போட்டோம்னா நம்மளுக்கு அது சாப்பிடும் போது கொஞ்சம் கிரன்ச்சியா கிறிஸ்பா இருக்கும். அதனால நம்ம அந்த மாதிரி ஆட் பண்ண போறோம். இப்போ விசில் வந்துடுச்சு. கரெக்டா 4 விசில் வச்சிருக்கேன். உங்களுக்கு உங்க குக்கரை பொறுத்து எந்த அளவுக்கு வேணுமோ வச்சுக்கோங்க. இந்த பாருங்க, இதுலயே நல்லா குழஞ்சி, இத்தனைக்கும் புழுங்கல் அரிசி சாப்பாடு தான். நான் ஊற்றின தண்ணி பர்ஃபெக்டா இருக்கு. இப்போ இதோட இது சேர்த்து கலந்தோம்னா உங்களுக்கு கரெக்டா வந்துடும். நம்ம காய் வெந்ததுக்கு அப்புறமா இதையோட சேர்த்து ஆட் பண்ணி கலரிட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்ல வச்சு இதை நல்லா கலரிக்கலாம். இப்போ நல்லா கலரி விட்டுட்டு இப்போ நம்ம இதை ஸ்டவ் மேலே வச்சிடலாம். ஏன்னா எனக்கு குக்கர் ஹைட்டுன்றதுனால நான் கீழே வச்சு கலர்றேன். நீங்கள் ஸ்டவ்லேயே வச்சு கூட கலரிக்கலாம். இப்போ நான் முந்திரி வறுத்தப்ப யூஸ் பண்ண நெய்யை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட கொத்தமல்லி போட்டு நம்ம கார்னிஷிங் பண்ணோன்னா சூப்பராக நம்ம பிஸ்மில்லாபாத் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்றத விட நம்மளது சூப்பராக இருக்கும். பெங்களூர் சைடெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். மோர் மிளகா வறுத்து வச்சுட்டு நம்ம அப்பளத்தையும் இதை வச்சு இதில் கொஞ்சம் முந்திரியை அப்படி தூவி இது கூட கொத்தமல்லியை கொஞ்சம் தூவிட்டு இதை நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலை விட என்னங்க, நம்ம வீட்டு ஸ்டைலில் சூப்பரான பிஸ்பில்லாபாத்து செம சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இதோடு வச்சு இப்படி சுட சுட இருக்குது. இதோடு இந்த அப்பளத்தில் வச்சு எடுத்து காட்டுறோம் பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் நீங்களும் பிஸ்மில்லாபாத் ரெடி பண்ணிவிட்டு ஷைலோஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.